எல்லாருமே பார்க்கறது பார்க்கும்போது தென்னிந்திய வம்சத்தை சேர்ந்தவர்களாக நம்ம எல்லாருமே தெரியல. இதுவரைக்கும் இந்த அண்ட சராசரத்தில் எஸ்பெஷலி இந்த பூலோக சொல்லிட்டு 4 மிகப்பெரிய ஆச்சாரியர்கள், ராமானுஜாச்சாரியர், மத்வாச்சாரியர், லிங்கார்த்த ஸ்ரீசாமி ஆச்சாரியர்கள், அவர் 4 விதமான சம்பிரதாயங்களை ஸ்தாபித்தவர்கள் எல்லாருமே. தேர் எஸ்டாப்ளிஷ்ட் 4 சம்பிரதாயாஸ். நிம்பார்க்கா, விஷ்ணு சுவாமி, ராமானுஜாச்சாரியா அண்ட் மத்வாச்சாரியா 4 பேர். இதுல ராமானுஜாச்சாரியர் அவருக்கு ரொம்ப ஏற்றம் ஜாஸ்தி. ஏன் அப்படின்னு சொன்னா, மத்வாச்சாரியர் துவைதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிலாசபி நம்மளுக்கு எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தார். இது நம்ம பின்னாடி சந்தர்ப்பப்பட்டால் நிறைய பேர் துவைதம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆத்மா பரமாத்மாவுக்குள்ள இடைவெளிகளை காட்டக்கூடியது. அடுத்தது நிம்பார்க்க ஆச்சாரியர் அண்ட் விஷ்ணு சுவாமி ஆச்சாரியர், அவங்க எப்படி பகவானை பூஜை பண்ணி அவங்களும் சில நியமங்கள் அவங்களும் அந்த தத்துவத்தை நிர்ணயம் பண்றாங்க. அதுக்கு முற்பட்டு ஆதிசங்கர பகவத் பாதா அப்படின்னு சொல்லக்கூடியவர் அத்வைத சம்பிரதாயத்தை நிறுவுறார். அத்வைத சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது சர்வம் பலோதிதம் பிரம்மம், அதாவது எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றது. எல்லாமே ஒண்ணு அப்படின்னு சொல்றது. இப்ப எல்லாமே ஒண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு அத்வைதமாகவும், இல்ல ஆத்மா பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டும் வெவ்வேறானது அப்படின்னு சொல்லக்கூடியதும் தனித்தனியாக தூரம் காட்டக்கூடியதாகவும் அந்த அமையுது. அப்போ ராமானுஜர் என்ன பண்றாருன்னா, விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்தை கொடுக்குறாரு. அந்த விசிஷ்டாத தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அது கடகஸ்ருதி அப்படின்னு சொல்லுவாங்க. கடகஸ்ருதி அப்படின்னு சொல்லும் பொழுது, கடகம்னா இந்த பக்கமும் போகும் இந்த பக்கமும் போகும் இல்லையா? அப்போ பகவான் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கார். எச்சகிஞ்சி தகச்சர்வம் திருஷத்தே சூரியதி விவா அந்தர்பகி தற்சர்வம் வியாபிய நாராயண சதகா அப்படின்னு சொல்ல மாதிரி, நாராயணர் இல்லாத இடம் எங்கும் கிடையாது. அந்த வேதத்துல பார்க்கும் பொழுது சர்வம் கலோவிதம் பிரம்மம் அப்படின்றது சரியா அமையும். சரி, அப்ப எல்லாத்தையும் நாராயணன் பரவி இருக்கார். அப்ப நம்ம இங்க உட்காந்துருக்க எல்லாரும் நாராயணன் தானே அப்படின்ற கேள்வி வரும். அப்ப என்ன அர்த்தம் வருது? நாங்கத்துல நம்மளும் பகவானுடைய அந்த சிறு அங்க துணுக்கு, அதாவது பகவானுடைய ஒரு சிறு அங்கமா இருக்கும். அங்கம் அதாவது கடலுடைய துளி கடலா மாற முடியாது. ரைட்டுங்களா? அப்ப அங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஜீவன்கள் பகவானுக்கு தள்ளி இல்ல, ஆனா அவங்க பகவானுடைய அங்க உறுப்புகளா இருக்கிறாங்க. அப்ப இந்த பகவானுடைய அங்க உறுப்புகளா இருக்கும் பொழுது, இப்ப நம்மளுடைய சென்சஸ்லாம் இருக்கு, நம்ம கை காலெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம எதுக்கு வருது? இந்த பாடி நம்ம போஷாக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த கையில் எடுத்து சாப்பிடணும், இந்த கால் நடக்கணும், இந்த இந்திரியங்கள் எல்லாமே செயல்படும். அப்ப இந்த இந்திரியங்கள் நமக்கு சேவை பண்ணக்கூடியதா இருக்கு. இந்த ஆத்மா இந்த உடம்புல வசிக்கிறதுக்கு ஒரு சேவை பண்ணக்கூடிய ஒரு ஊடகமாக நமக்கு இருந்தது இந்த இந்திரியங்கள். அப்போ அங்க என்ன தத்துவத்தை நிர்ணயம் பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த ஜீவன்கள் பகவானுடைய அங்க உறுப்பாக இருக்கிறதுனால பகவானுக்கு எப்பவுமே சேவை பண்றதுக்கு கடமைப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி, அதான் ஜீவேர ஸ்வரூபம் கிருஷ்ணேர நித்யதாஸ் அப்படின்னு சொல்றது. அதுதான் இல்ல. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நம்ம சொன்னா கூட ஒத்துக்க மாட்டாங்க யாருமே. நம்மளால நாராயணர்கள் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி சிறிய திருவடி அவரும் நான் நாராயணர் அப்படின்னு சொன்னா, நாராயணர் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருந்தாருன்னா, சிறிய திருவடினா ஹனுமான் இருக்காரு. ஹனுமானுக்கு உள்ள வைபவம் என்னன்னு சொன்னா, ஹனுமானுக்கு நவவாக்கிய பண்டிதர் அப்படின்னு பேரு. ஒரு மனிதன் நல்லா பேசணும் அப்படின்னு சொன்னா 9 விதமான ரசங்கள்ல பேசணும். அந்த 9 விதமான ரசங்களையும் ஒரே சமயத்துல ஒருங்கே பேசக்கூடியவர் ஹனுமான். அப்போ அவர் எவ்வளவு கல்வி கேள்விகள்ல அவர் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அப்போ அவர் ஒத்துக்கிறார், நான் பகவானுடைய நித்திய தாசன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம ஒத்துறது கஷ்டமா என்ன? ஏன்னா நான் எழுதி தெரிஞ்சு நம்மளை பொறுத்தவரை நம்மளே யோசனை பண்ணிக்கணும், நம்ம ஹனுமானுடைய இன்கிரீடியன்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
ஏன்னா ஹனுமான் வந்து பேசும்பொழுதே பகவான் ராமச்சந்திர மகாபிரபு அவர் பேசுறத கேட்டே நான் அடுத்த இதுல வரும்பொழுது நான் இந்த தடவை ராமனா வந்திருக்கேன், இந்த இதுல ஒரே விஷயம் தான், சர்வதேவ பிரபன்னாய நபாசிய யாச்சதே அபயம் சர்வ புத்தியே கதாமியத பிரதம் நம அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு விஷயம் தான் நான் எஸ்டாப்ளிஷ் பண்றது வந்திருக்கிறேன். இப்போ நீங்க எல்லாம் பேசுங்க, அடுத்த தினத்தில் நான் பேசுறேன் அப்படின்னு. அதான் கிருஷ்ணரா வரும்பொழுது ஹனுமான் மேல போடிக்கிறது கேட்ட கிருஷ்ணர் பேசுறாரு. அதுக்கு முந்தைய அவதாரத்தில் ரிஷிமுக பருவத்தில் ஹனுமானும் லக்ஷ்மணரும் பேசுவாங்க, ராமருக்கு கேட்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம குழுமி இருக்கோம். சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், தென்னிந்திய சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப வலுவான, ரொம்ப ஆணித்தரமான, அனைத்து விஷயங்களையும் வந்து நமக்கு வேத விஷயங்களும் ஒரு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பிரதாயம். அடுத்தது இது ஒரு பக்கம் அப்படின்னு, அடுத்தது கௌடிய கோயில் சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நிறைய பேர் நம்ம பக்கம் நிறைய பேர் எல்லாருமே ஏற்கனவே கௌடிய சம்பிரதாயத்தில் வந்து ஒரு டச் இருக்கு எல்லாருமே. அதுல ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறும் ஸ்ரீல பிரபுபாதனுடைய வாழ்க்கை வரலாறும் நீங்க வந்து உற்று நோக்கும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டுமே ஒரு சமமாதான் இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா கூட, சில பிரபுபாதர் வந்து எப்படி சன்னியாசம் வாங்க வந்தார் அப்படின்னா, அவங்க அம்மா அந்த அவங்களோட மனைவி கேட்கிற இந்த மாதிரி வந்து இந்த காஃபி இந்த மாதிரி டீ எல்லாம் வந்து நம்மளால நம்முடைய சம்பிரதாயத்தை பிரகாரம் வந்து சாப்பிடக்கூடாது. கேட்கறாரு, இந்த மாதிரி டீ ஒன்னா நீங்க டீ வச்சுக்கணும், இல்லைக்கா நான் கிளம்புறேன் அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒரு பகவானுடைய ஏற்பாடு, அதை தெரிஞ்சுக்கணும். அந்த அம்மா அந்த டைம்ல வந்து அதை வந்து அப்படியே ஒத்துக்காதிக்கு அப்போ என்ன பண்ணார், அவர் வெளியே வந்துட்டார். ராமானுஜர் எப்படி வெளியே வந்தாருன்னா, ராமானுஜர் ஒரு சமயம் வெளியே போயிருக்கும் பொழுது அவருடைய குருமார்கள் வந்து திருக்கட்சி நம்பிகள், திருக்கோட்டிய நம்பிகள் வந்து அவங்க வீட்டுக்கு சாப்பிடுறதுக்கு வந்துருக்காங்க. அப்போ இந்த விஷயத்த வந்து ராமானுஜருடைய ஒரு விஷயம் வந்து அதை சொல்லி, அப்போ அந்த அம்மா வந்து அவங்க வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த வீட்டில் வந்து அவர் என்ன பண்றாங்க, அந்த அம்மா அவங்களுக்கு சாப்பாடு பண்ணுறத அந்த உபச்சரணை ஒன்று இருக்கு இல்லையா, எல்லாருமே நம்ம ஒரு வீட்டுக்கு போகவே தெரியும், இந்த வீட்டில் சாப்பிடலாமா வேணாமா அப்படி சில பேர் கண்ணாலேயே சில பேர் சாப்பிடாது இருப்பாங்க. இவனா வந்துட்டானே அப்படி வரக்கூட போய் பாப்பா இவன் வந்துட்டானே உள்ள அந்த மாதிரி இருக்கும். அந்த முகத்தை நம்ம பார்க்கும்போது இருக்கலாம். அப்ப இன்னைக்கு அவர் வந்து ராமானுஜருடைய வீட்டுக்கு வந்ததுனால அந்த பிரசாதத்தை வந்து அவங்க வந்து சாப்பிடணும் அப்படின்றனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த வாழை இலையில 2 வாழை இலை போட்டு அந்த இடத்துல அவங்க சுத்தம் இது சாப்பிட முடிச்சவரு என்ன பண்றாங்கன்னா, இந்த அம்மா அந்த ஏன்னா ராமானுஜர் குரு எல்லாருமே வந்து பிராமணால் கிடையாது பிறப்புல, அவங்க வைஷ்ணவரா இருந்ததுனால பிராமணாலும் வந்து வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியமனம். இப்போ இந்த மாதிரி நினைக்கிறாங்கன்னா, இவங்க வந்து இந்த குலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து என்ன பண்றாங்கன்னா, அந்த அவங்க சாப்பிட்டதை வந்து கையில் எடுக்காம குச்சி வச்சு அந்த இலையில எடுத்து குத்தி என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில போட்டோம். போட்டோன்னு என்ன பண்றாங்கன்னா, இவர் அது வந்து வெளியில வந்து அந்த கொல்லப்புறத்துல இருக்கும் வீட்டுக்கு பின்னாடி. அப்போ ராமானுஜர் வந்து அந்த வீட்டுக்கு வருவார், சொல்ல பார்ப்பார், அது வந்து இலையை வந்து குச்சி வச்சு போட்டுருக்குறாங்க, என்ன இது யார் வீட்டு சாப்பிடுறது பார்த்தா அவங்க குரு வந்துருக்காங்க, இந்த மாதிரி வந்து பிரசாதம் வந்து கொடுத்தாங்க, ஆனா நம்ம எடுக்கிறது வந்து குச்சி எடுத்துருக்காங்க. அப்படின்னா எப்ப என்னுடைய ஆத்மா பந்தமான குருவுக்கு வந்து மரியாதை இருக்கும், அந்த இடத்துல எனக்கு என்ன மரியாதை இருக்குது, என் குருவுக்கே மரியாதை இருக்கும்போது எனக்கு என்ன மரியாதை இருக்குது. அப்ப அன்னையோட கிளம்பினாங்க. இது மாதிரி சில பிரபுபாதம் வந்து வெளியில வந்தது வந்து அவங்க மனைவியில வந்த மாதிரி சில ராமானுஜாச்சாரியர் வந்து வெளில வந்தார். அதே மாதிரி ராமானுஜாச்சாரியர் வந்து எண்ணற்ற விதமான பகவானுக்கு மட்டும் கைங்கரியம் பண்ணாம சில சோசியலிஸ்ட், அதாவது சொசைட்டிக்கான சில விஷயங்களை நிறைய பண்ணியிருக்காரு. நீங்க இன்னைக்கு வந்து கர்நாடகாவுக்கு போனீங்கன்னா, தொண்டனூர் அந்த மாதிரி ஊருக்குலாம் போனீங்கன்னா அங்க நீங்க அவர் பண்ணி வச்சதெல்லாம் ஃபுல்லாக சேமிக்கலாம். இன்னைக்கும் அவர் வெட்ட குளம்லாம் வந்து அந்த இடத்துல அந்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே ஃபுல்லாக இன்னைக்கு அவங்க சாப்பிடுறதுக்கு முதற்கொண்டு இடத்துக்கு உதவா இருக்குது. சில பிரபுபாதம் அந்த மாதிரி பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கலாச்சாரத்தை வந்து அடிப்படையாக கொண்டது. ஒருத்தர் வந்து பக்தியில வந்து சிறந்து வந்துட்டாங்கன்னு சொன்னா கலாச்சாரம் வந்து தானா வந்துடும். ஆனால் அந்த பக்தி மார்க்கத்தை பொழுது கலாச்சாரத்தை வந்து மேல தூக்கி இருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து இந்த சமயத்துல இந்த இடத்துல உட்காந்து அப்படின்னு சொன்னா அது பிரபுபாதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அகாரணமான கதையான நமக்கு உணர்வு. ஏன்னா
அவருடைய ஒரு முயற்சி இன்னைக்கு இல்லைன்னு சொன்னா நம்மள என்ன நினைச்சிட்டு இருக்கோம், வெளியில இருக்கக்கூடிய விஷயம் தான் உண்மை போல இருக்கு, இந்த விஷயம் வந்து பொய்த்தனமானதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ அப்ப அந்த மாதிரி கலாச்சாரம், பண்பாடு, ஒழுக்கம், இன்னும் வளர்ச்சி, இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்கள்லையும் நீங்க வந்து ராமானுஜாச்சாரியர் சில பிரபுபாதைகள் வந்து உள்ளவங்க பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஒற்றுமைகள் இருக்கு. ஸோ அப்படி நம்ம வந்து ஒரே தென்னிந்திய வம்சத்துல வந்து ராமானுஜாச்சாரியருடைய விஷயங்களையும் சில பிரபுபாதர்களுடைய விஷயங்களையும் ஒருங்கே பெற்று, ஆனால் நீங்க சில பிரபுபாதர்களுடைய முழு பண்போடு அந்த தொல்லுரைகள் எல்லாருமே விசிஷ்டாத்வைத தத்துவங்களை வந்து உள்ளடக்கியது. உண்மையிலேயே சொல்ல போனா நம்மளுடைய சம்பிரதாயம் பிரம்ம மத்துவ கௌரி சம்பிரதாயம் சொல்லக்கூடியது. பிரம்ம மத்துவ கௌரி சம்பிரதாயத்தில் நம்மளுடைய கருத்துக்கள் எல்லாமே வைத சம்பிரதாயத்தை தான் வந்து சார்ந்திருக்கிறோம். ஆனால் சில வகுப்பாளர் என்ன பண்றாங்கன்னா, நம்ம தமிழ் சொல்லுவாங்களா, இனியவை இன்னாத குரல் நனியிருப்ப காய் கவர்ந்தது அப்படின்ற மாதிரி ஒரு பெஸ்டா இருக்கும் போது அந்த பொருள் எடுத்துக்கலாமே அப்படின்னு, அதான் வைஷ்ணவனுடைய பெருந்தன்மைன்னு சொல்றது. அது நீங்க ராமானுஜாச்சாரியர் அதுல ஒரு கருத்து இருக்குண்டார். நீங்க அந்த கவிம்சம் புண்டரீகாட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது ராமானுஜாச்சாரிய குரு யாதவ் பிரகாஷ், அவருடைய அத்வைத குரு, அவருடைய முதல் குரு வந்து அத்வைத குரு தான். ராமானுஜருக்கு 5 குரு. அது முதல் குரு யாதவ் பிரகாஷர். அவர் சின்ன வயசுல இருக்கும்போது அந்த பாடம் கற்றுக்கும்போது உள்ள அவர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு. அதாவது பகவானுடைய திருக்கண்டல் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா கவிஷம் புண்டரீகாட்சம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதுக்கு வந்து அந்த சமஸ்கிருதத்துல வந்து அது நேரடியான ஒரு விளக்கம் கொடுக்கும் பொழுது அவருடைய அந்த கண்கள் வந்து சிவந்து இருக்கும், அது குரங்கினுடைய பிற்பகுதியை போட்டு சிவந்து இருக்கும் சொல்றாரு. அந்த விஷயத்தை கேட்ட உடனே ராமானுஜருக்கு வந்து உலகத்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் ஒப்பிட்டு சொல்லாம இது வந்து இவ்வளவு ஒரு தாழ்வான ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரொம்ப தாழ்வான ஒரு சொல்லக்கூடியது. அப்படியேப்பட்ட ஒரு குரங்கை வந்து ஒரு எடுத்துக்காட்டா அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து குருன்றனால எடுத்து திரும்பி சொல்ல முடியல. ஆனா கண்ணில் வந்து தண்ணி மட்டும் வருது. அந்த கண்ணீர் வந்து சோகத்துல வர்றதுனால ரொம்ப சூடா வருது. அப்போ அவர் காலை வந்து அவருடைய ஆச்சரியத்துக்கு வந்து மசாஜ் பண்றாரு, அவர் காலை போட்டுருந்தார். அப்போ அந்த கண்ணுக்கு தண்ணி வந்து அவருடைய காலில் பண்ணும்போது அவருக்கு அந்த ஃபீலிங் வருது. அப்போ என்ன சொல்றாருன்னா, ஏன் பாடுவார் அப்படின்னு கேட்குறாரு. ஏன் பாடுவார் கேட்டோம்னா சொன்னார், சரி நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, பகவானுடைய திருக்கண்கள் வந்து அபிஷம் புண்டரீகாட்சம் அப்படின்னு சொல்லி வேதத்தை சொல்லக்கூடிய விஷயம் தான். ஆனா அதுக்கு வந்து நீங்க எவ்வளவோ உலகத்துல பெரிய நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்துக்காட்டாம நீங்க வந்து சாதாரண ஒரு குரங்கினுடைய பின்பகுதியை வந்து அதுக்கு வந்து சொல்லி கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்போ அவங்க விஷயம்லாம் ஃபுல்லா நிறைய பேர் தான், ஒரு கூட்டமா இருக்காங்க. எல்லாரும் அவங்க பார்த்தோம்னா அவருக்கு வந்து எப்படி குருவை பார்த்து ஸ்டப்பனா ஒரு பையன் சொல்லிட்டோம்னா எப்படி. அப்போ வந்து ராமானுஜர் வந்து பெரிய பார்க்குற மாதிரி ஆகாது பார்த்தோம்னா அந்த மாதிரி மாட்டார். ஒரு சின்ன பையன் தான், ஒரு 7-8 இயர்ஸ் ஒரு பையன் தான். இந்த பையன் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வியப்பா இருக்கு. அப்போ குரு கேட்கிறாரு, எல்லாரும் பார்த்தோம்னா இப்போ அவருக்கு சந்தேகமா இருக்குல்ல, சரி நீயே சொல்லப்பா எது ரொம்ப நல்ல நீயே தெரிஞ்ச சொல்ல இதோட பேச சொல்ல முடியும். அப்போ அவர் சொல்ற அபிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அக்ஷம் அப்படின்னு சொல்றது கண்கள், அபிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அபின்னு சொல்லக்கூடியது ஒளி வரும்பொழுது மலரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஒளி வரும்பொழுது மலரக்கூடிய அப்படின்னா என்ன அர்த்தம்னா தாமரை. அப்போ ஒளி வரும்போது மலரக்கூடிய அந்த தாமரை போன்ற கண்களை உடையவர் பகவான் அப்படின்னு சொல்லலாமே. அப்போ அங்கே யாராவது தூக்கி போட்டுது, என்ன இது குரு முயற்சி போகிறது அப்படியே சர்ச் பண்ணாத நீ அங்கே போகும்போது தண்ணியில் தள்ளிட்டு பையனை. எனவே பகவானுடைய கடாக்கத்தால திரும்பி வந்து இவங்க பெற்றார். அந்த மாதிரி ஒரு வைஷ்ணவம் சொல்லும் பொழுது எது பெஸ்டா இருக்கும், எது வந்து உயர்ந்ததா இருக்கும் அதை எடுத்துக்கணும். அப்ப என்ன சொல்றாருன்னா, இப்ப தாழ்ந்த விஷயம் எடுக்காம உயர்ந்த சொல்லணும். அந்த மாதிரி சில பிரபுபாதம் என்ன பண்றாருன்னா, வைத்த காட்டிலும் விசிஷ்டாத்வைதத்துக்கு ரொம்ப வந்து ஏத்தம் ஜாஸ்தியா இருக்கு. சைத்தன்ய மகாபிரபு அதுக்கும் மேற்பட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு டெக்னிக்கலா சாஸ்திரத்தை வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா போறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா அச்சிந்தைய வேத அபேதத்துவம் சொல்லக்கூடியது. அந்த அச்சிந்தைய
வேதத்தை என்ன சொல்றாங்கன்னா, ஒரே சமயத்துல பகவான் வந்து இதுல இருக்கவும் செய்யாது, அதே நேரத்துல இல்லைன்னு சொல்லலாம். பகவானுக்கு இதுல இருக்காதுன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். இதுல கண்டிப்பா இருப்பாரு. எனக்கு சொல்லிதான் பக்தான் எத்தனை காயந்தி தத்திர திஷ்டாமி நாரதாபி, என்னுடைய பக்தர்கள் பாடுறாங்களோ நான் கண்டிப்பா இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலா ஒரு இன்னும் கொஞ்சம் உள்ளடக்கின ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சவர்கள் சொல்றாரு. அந்த 2 விஷயங்களையும் வந்து தலையாயம் வந்து சில பிரபுபாத பகவத்கீதை, பாகவதம், ஸ்ரீரங்கதாமிரதம், இன்னும் பிற இலக்கியங்கள் எல்லாத்துக்குமே வந்து இது வரைக்கும் பொருளர்கள் இருக்கும் வழங்கியிருக்கிறார். ஸோ அப்படி ஒரு 2மே ஒரு கலந்த ஒரு சுவையான ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா தென்னிந்தியாவில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இது வந்து நான் சொல்லல, இது வந்து நாரதமுனி அவர் சொல்றார். 11th canto of பாகவதத்தை சொல்றாரு. கிருதாதீஷு பிரஜாராஜன் கலோ கலோ பவிஷ்யதி நாராயண பராயண. அதாவது வந்து கலியுகத்துல எப்ப தர்மங்கள்லாம் முழுசுமா எல்லாம் ஃபுல்லாவே அடிச்சா கூட, தர்மத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடமே கிடையாது அதனால கூட, ஸ்டில் வந்து டிரான்ஸ்லேட்டல் வைப்ரேஷன் வில் சஸ்டைன் இன் சவுத் இந்தியா. அந்த ஆன்மீக அதிர்வுக்கு அது வந்து தென்னிந்தியாவில் வந்து அவங்க எப்பவுமே இருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, கொச்சின் மகாராஜன் அந்த அந்த நாராயண பாராயணம் இருக்காங்களே, பகவானை பத்தி பாடுறவங்க இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொச்சின்னா அங்கங்க பிறப்பாங்க அப்படின்றது. எங்க பிறப்பாங்கன்னா தாமிரபரணி நதியஸ்திர கிருதமாலா அயசினி அப்படின்னு. இப்ப தாமிரபரணி ஆத்துல வந்து பிறந்தவர் யாருன்னு சொன்னா நம்மாழ்வார். இன்னைக்கு நம்ம இங்க உட்காந்துருக்கிறோமே, இந்த நாளுக்கும் நம்மாழ்வாருக்கும் நெருங்கிய தொடர்பு. நெருங்கிய தொடர்பு காட்டிலும் அவர் நம்மாழ்வார் பண்ணதான் நீங்க உட்காந்துருக்கே இருக்கலாம். இந்த சம்பிரதாயம், இந்த வைகுண்ட ஏகாதசி வந்து இந்த மாதிரி பண்ண சம்பிரதாயத்தையும் எப்ப ஏற்படுதுன்னு சொன்னா, நம்மாழ்வார் வந்து 4000 வந்து பாடுறாரு. அதுக்கு முக்கியமாக பாடக்கூடிய அந்த 2000 பாடல்கள் திருமங்கேழ்வார் என்ன சொல்றாருன்னா, இது வந்து நம்மாழ்வார் வந்து முதல்ல வந்தவர். கிருஷ்ணர் வந்து போன 48வது நாள்ல வந்து நம்மாழ்வார் இந்த உலகத்தை அவதரிக்கிறார். அப்போ அவர் வந்து பாடின விஷயத்தை வந்து திருமங்கேழ்வார் கடைசி ஆழ்வார் அவர் ஒரு தடவை ஸ்ரீரங்கநாதர் சேவிக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி உங்களுடைய அழகு, உங்களுடைய வைபவம், உங்களுடைய கல்யாண குணங்கள், இன்னும் பிற எல்லா விதமான விஷயங்களையும் ரொம்ப அருமையாக நம்மாழ்வார் வந்து பண்ணிட்டு இருக்கார். அடியன் வந்து நீங்க ஏதாவது ஒரு நல்ல ஒரு இது பண்ணணும் அப்படின்னு சொன்னா, முதல் பகல் 10ல உங்களுடைய உற்சவம் வரதுக்கு இந்த பகல் 10ல பக்கத்துல வரக்கூடிய ஏகாதசியில மார்கழி மாசத்துல நீங்க வந்து 10 நாட்கள் உற்சவமா அவருடைய வாசகத்தை சேவிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, இந்த வைகுண்ட ஏகாதசியினுடைய இந்த முதல் நீங்க சீரகம் போனீங்கன்னா ராப்பத்து பகல் 10ன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து பகல் 10ன்ற ஃபர்ஸ்ட் இது இன்னைக்கு முடிஞ்சு, இன்னைக்கு வந்து ராப்பத்து முதல் நாள் ஆரம்பிக்கும். கரெக்டா? அப்ப இந்த ராப்பத்து முதல் நாள் எப்படி வந்ததுன்னா, இவங்க எல்லாம் ஃபுல்லா பாடி வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் கடைசியில நாதமுனிகள் அவர் என்ன பண்றார், நாதமுனிகள் தான் ஸ்ரீவிஷ்ணு சம்பிரதாயத்தினுடைய முக்கியமான ஸ்தாபகர்களுக்கு முன்னாடி லட்சுமிநா சமாரம்பா மதேந்திரா மத்தியமா அஸ்மதாச்சாரிய பர்யந்தம் மத்திய குரு பரம்பரா சொல்ற மாதிரி நாதமுனிகள் என்ன பண்றார், பெருமாள் இதே மாதிரி ஒரு பகல் 10 உற்சவத்தை வந்து சேவிக்கும் போது கேட்கிறாரு, இந்த மாதிரி நீங்க வந்து உங்களுடைய கல்யாண பண்ற எல்லாத்தையுமே 2000 பாடல்கள் நல்லா தான் வாங்கியிருக்கீங்க, இன்னும் வந்து 2000 பாடல்கள் எக்ஸ்ட்ராவா இருந்துச்சு பின்னாடி, அதை எப்ப சேவிக்கிறது அப்படின்னா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அதை 40 போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அடுத்த 10 நாட்கள் வந்து இரவு வேளையில வந்து உபதரிக்கக்கூடிய ஒரு உற்சவமாக நீங்க வந்து ஸ்ரீரங்கத்தை கொண்டாடுறாங்க. இந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் காலப்போக்கில் வந்து எல்லா இடத்தையும் பரவி கடைசியில மகாபாரத முக்கியமா சொன்ன மாதிரி மலையஸ்த யுவசந்தனம் மலையஸ்த யுவசந்தனம்னா எப்படி நீங்க வந்து கேஜி ஆபு ரஜம் ஜாதம் புண்ணிய ஸ்லோகசிய கீர்த்தையே ஏதோ பிரியசிய வாவாயி மலையஸ்த யுவசந்தனம் அப்படின்ற மாதிரி எப்படி நீங்க வந்து இந்த எதிர்மனனுடைய புகழம் பரப்பத்துக்கோசரம் மலேசியாவில் சந்தன மரங்கள்லாம் பிறந்திருக்கிறோ, அந்த மாதிரி எதிர்வம்சில் வந்து நீங்க பிறந்தீங்க
அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக சொல்றாங்க. இந்த தேசங்கள் எல்லாமே கடகாரம் வந்து கெடான்னு சொல்றாங்க. இப்ப கெடான்னு ஒரு டைம் நம்ம ஞாபகம் இருக்கு. கெடாவை பத்தி திருமங்கை ஆழ்வாருக்கும் கெடாவுக்கும் வந்து ரொம்ப மிக நெருங்கி ஒரு தொடர்பு இருக்கு. ஒரு மிகப்பெரிய கதை இருக்கு. நம்ம ஒரு டைம்ல பேசலாம், கெடாவிலே பேசலாம். இது கெடாவை போகலாம். ஸோ அந்த மாதிரி கடகாரம் ஜாவா அப்படின்னு சொல்லக்கூடிய தீவுகள் எல்லாமே வந்து நம்மளுடைய சாஸ்திரத்துல வந்து ஏற்கனவே சொல்லப்படும். அப்போ அந்த அந்த மன்னர்கள் எல்லாருமே வந்து வெளியே வரும்பொழுது அப்போ என்ன பண்ணாங்கன்னா, நம்மளுக்கு இந்த ராப்பத்து பகல்பத்துன்ற உற்சவத்தை தான் வந்து வைகுண்ட ஏகாதசி வந்து நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான். இன்னைக்கு நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பயன்படுத்தி நாம சங்கீதம்லாம் பண்ணிட்டு எல்லாமே. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான விஷயம். ஒரு தென்னிந்திய சம்பிரதாயம், ஒரு கௌடிய சம்பிரதாயம் எப்படி வந்து ரொம்ப பின்னி பிடிஞ்சி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னும் கூட ஒரு படி மேல அப்படின்னு சொன்னோம்னா, டெக்னிக்கலா சாஸ்திரத்தை வந்து கரிண மகாபிரபு ஒவ்வொரு சம்பிரதாயத்தை வந்து ஒரு டெக்னாலஜி வந்து எழுதுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் சரணாகதி தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஸ்ரீவரி சம்பிரதாயத்தில் எழுதுறாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, சரணாகதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பகவான் வந்து யார் வந்து முழுமையாக ஒருமித்தத்துவமாக நேரடியாக யார் வந்து சரணடைகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய தத்துவம். ஏன் அப்படின்னு சொன்னா, நல்லா பாருங்களேன், ஒரு பகவான் நம்ம ஒரு வீட்டுக்கே போனோம்னால யாராவது ஒரு வித்தியாசம் தங்கியிருக்கிறாங்க. வித்தியாசம் வர தங்கியிருக்கிறது வந்து எத்தனை பஸ்ல போக முடியும்? 4 பஸ்ல போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரையறை. 4 பஸ் இல்லாதீங்க, நான் 5வது பஸ் தான் போக மாட்டேன். 60 நாள் போக நினைக்கிறேன், 60 நாள் போகிறது. அது இல்லாதீங்க 130 110 ஏறி உட்காரும் அப்படின்னா 110 120 போகும். அந்த சைட்லாம் கிராஸ் பண்ணி போகும். ஆனா அந்த இடத்துக்கே போவாது. சரியா? அப்ப அந்த இடத்துக்கே போனா என்ன பண்ணாருன்னா, பகவான் என்ன பண்ணார், 4 பஸ் கொடுத்துட்டார். 4 பஸ் தான். ஒன்று ஸ்ரீவரி சம்பிரதாயம், ஒன்று ருத்ர சம்பிரதாயம், ஒன்று வந்து கௌரவ சம்பிரதாயம், ஒன்று வந்து குமார சம்பிரதாயம். இப்படி 4 சம்பிரதாயம். இந்த 4 பஸ்ஸில் நம்ம வந்து பயணம் பண்ணலன்னா நம்ம வந்து வேற ஏதாவது ரூட்ல போயிட்டு இருக்காது. கடைசி தியம்பார் வராது. தியம்பார் சைட்ல எல்லாம் போகலாம், நான் தியம்பார் போய் இருக்க முடியும். அப்ப அதே மாதிரி பகவானுடைய பாதகமனங்கள் மட்டுமே நம்ம வந்து குறிக்கோளா வச்சு பகவானுடைய ஸ்மரணையிலே நம்ம ஓட்டணும் அப்படின்னு சொன்னா பகவானுடைய பாதகமனம் கிடைக்கும். நம்ம வந்து டிஃப்ளெக்ஷன், அதாவது நம்மளுடைய ஃபிளக்சுவேஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கும், பிரச்சனை இல்லை. இப்போ வந்து தியம்பார் வரைக்கும் போயிட்டு அது ஒரு பக்கம் பஸ் இல்லாத கூட இறங்கி அப்புறம் வழிக்கு நடந்து வராங்கலாம் இருக்குது. அது மாதிரி ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு அப்படி என்ன பண்ணலாம்னா வரலாம். பிரம்மாண்ட பக்திதே போன பாக்கியவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதே பாய பக்தி அல்லாது. அது பிரம்மாண்டம் சொன்னா நான் ஒரு மேல கொஞ்சம் சொர்க்கலோகத்தை கொஞ்ச நாள் இருக்கலாம், நரலோகத்தை கொஞ்ச நாள் இருக்கலாம், மத்தியலோகத்தை கொஞ்ச நாள் இருக்கலாம். அப்படி பிரயாணம் பண்ணி அப்போ அந்த இருக்க வந்து நான் தியம்பரம் போனோம்னுங்க, பஸ் வேற மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்கற பார்த்தீங்களா, அவர் தான் குரு. அவர் சொல்லுவார், அண்ணா நீ வந்த பஸ் வந்து வேற பஸ்ஸுப்பா, தியம்பரம் வந்து போக வேண்டிய பஸ் வேற அப்படின்னு சொல்லி சரியான வழியை வந்து காமிச்சு உங்க வீட்டுக்கு ஒரு வழி காமிச்சு சொல்றாரு இல்லையா. அப்போ குரு கிருஷ்ண பிரசாதே அந்த மாதிரி சுத்தி அளத்தை மட்டும் கிடைக்கிற கடைசியில குரு கிடைப்பார். அவரு சரியா சொல்வார், இந்த இடத்துக்கு போய் சேர்ப்பார். அப்ப நம்மளுக்கு வந்து அதிர்ஷ்டவசமாக சில பிரபுபாதனுடைய புத்தகங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வைஷ்ணவ ஆச்சாரனுடைய எல்லாருமே வைஷ்ணவ டாக்ஸ் எல்லாருமே. அதனால கூடிய மட்டும் நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து டிஃப்ளெக்ஷன் இல்லாம ஃபிளக்சுவேஷன் இல்லாம நேரடியாக பகவானை நோக்கி இருக்குது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அடையக்கூடிய இலக்கு வந்து கொஞ்சம் எளிதாக அமையும். வேற ஒன்றும் கிடையாது. இல்லை நம்மளோட கடவுட்டா நம்ம வந்து நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னா அப்போ இப்படிதான் வரும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம வந்து வைகுண்ட ஏகாதசியினுடைய ஒரு மகாத்மியத்தை பற்றி சொல்லலாம் அப்படின்னு நாமசங்கீதம் பண்ணிட்டு பேசலாமா, இல்லை வந்து தொடர்ந்து பேசலாமா? நாம கொஞ்சம் பண்ணி வந்துருக்கலாம். எல்லாம் தூங்கிட போறோம்.